அனைவருக்கும் காலை வணக்கம். இட்லி மாவு நல்லாவே பொங்கி வந்திருந்தது. கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வழிஞ்சிருக்கும். நல்ல வேலை மிஸ் பண்ணாமல் காப்பாற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் க்ரீன் சட்னியும் தான் வேணும். ஸோ என் ஹஸ்பண்ட் ஷூட்டிங் கிளம்புறதுனால மார்னிங் சீக்கிரமே கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ என் பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்றனால இட்லி பண்ணுற அன்றைக்கி அவள் இட்லி லஞ்சுக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாள். ஏன்னா அவளுக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அப்போ வேலை ரொம்பவே மிச்சமாகிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் தான் லஞ்சு அப்படின்றனால நான் சாலட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டேன். டீடாக்ஸ் ட்ரிங்க் போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டோம். அவர் அதை குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. என் டாட்டருக்கு வந்து டெய்லி உளுந்தங்களி கொடுப்பேன். ஸோ அதுக்கு அவளுக்கு களியும் ரெடி பண்ணியாச்சு. களி ரெடி பண்ணிவிட்டு சட்னிக்கு தேங்காவை எடுத்து ரெடி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு தேங்காவை எடுத்துகிட்டு சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த கேப்பில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியை எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு பேக் பண்ணிவிட்டு சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. சட்னி தாளிச்சிட்டு இப்போ என்னோடய ஃபேவரட் இட்லி க்ரீன் சட்னி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு தான் சட்னி பண்ணியிருந்தேன். பார்க்கிங்கில் கொஞ்சம் செடிகளாக இருக்குது. அந்த செடியில் வந்து பூ வந்து சரி பறிக்கணும். எப்பயுமே அது எங்கள் அம்மா தான் பறிப்பாங்க. ஊருக்கு போயிருந்தனால பறிச்சிட சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பூவை பறிச்சுட்டு அப்புறம் எங்களோட பால்கனியில் வந்து எங்கள் செல்லக்குட்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த பால்கனியை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். இது என்னோடய டெய்லி ரொட்டீனு. காலையிலே முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஒரு வழியாக எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம். இந்த யாழியில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் அழகழகாக டெக்கரேட் பண்ணுறது, விதவிதமாக எல்லா பூவையும் நான் அதில் வச்சு டெக்கரேட் பண்ணுவேன். என்ன பூ வீட்டில் இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு டெய்லி எனக்கு அதில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை முடித்து வாசலில் வச்சுட்டு பூஜையும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன போயிட்டு டெய்லி ரொட்டீன் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது தான். பாய்.